தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வரும் 11ஆம் தேதி 200வது தொகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரை நடக்கிறது. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்பார் என அண்ணாமலை கூறினார். வருகின்ற 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி சென்னைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு 183 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னையிலே நடக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள். அது சம்பந்தமான செய்தி குறிப்பை தனியாக கொடுக்கிறோம். எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும். 234வது தொகுதி கடைசி தொகுதி. அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25ஆம் தேதி பங்கேற்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்டை தயார் பண்ணியிருக்கோம். 530 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும். 5 லட்சம் இருக்கைகள் தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,25,000 இருக்கை தான் போட்டிருக்காங்க. 5 லட்சம் இருக்கை, 10 லட்சம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கர்ல பல்லடத்தில் நடக்கிறது. பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.